ஜுவாலஜியில் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 11 பயோடைவர்சிட்டி அண்ட் இட் இஸ் கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி அண்ட் இட் கன்சர்வேஷனுக்கான ரிமைனிங் உள்ள பார்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம சாப்டர் அவுட்லைன் பார்த்துருப்போம். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் அதை டிஃபைன் பண்ணுறது, யார் அதை பாப்புலரைஸ் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் காயின்டு, அந்த வார்த்தையை உருவாக்குனது யார் அப்படின்னா வால்டர் ரோசன். அது அதிக அளவில் வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது யார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வில்சன். இது ஒரு மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அது 3 இருக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இதான் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி லெவல், அது வந்து ஈக்காலஜிக்கல் ஆர் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹேபிடேட் நிச்சு இருக்கும். ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்னா என்ன சொல்லுவீங்க, வெவ்வேறு வகையான வாழிடங்கள் இருக்கும். இப்போ மலை, சமதள பகுதி, ஆறு, குளம், குட்டை, ஏரி, இதெல்லாம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். அப்படி அந்த உயிரினங்கள் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ரிலேஷன்ஷிப் அமாங் த ஸ்பீசிஸ். வெவ்வேறு வகையான ஸ்பீசிஸ் இருந்ததுன்னா அது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாப்புலேஷன்ஸ்குள்ளே, ஒரு ஸ்பீசிஸ்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ ராணா ஹெக்ஸாடா, இப்போ தவளையிலே வந்து பார்த்தீங்கன்னா ராணா ஹெக்ஸாடாக்டைலா, ராணா டைக்ரீனா, ராணா சைனோஃப்ளிக்ஸ், இப்படின்னு ஒரு 7 ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. அப்போ ஒரு ஸ்பீசிஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுல், கோழி இனங்கள் தான். இதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, அதே போல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில் அதே தான், எல்லாமே ஃப்ராக் இனங்கள் தான், டோடு அண்ட் ஃப்ராக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் அந்த ஸ்பீசிஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. The variety in the number and richness of the species in any habitat. ஒரு வாழிடத்தில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது, அதுதான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஓகே, 3 என்னது இண்டிசைஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்னது ஸ்பீசிஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, அது ஆல்ஃபா. பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிட்வீன் த 2 அட்ஜசன்ட் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டத்துக்கும் இன்னொரு ஈகோசிஸ்டத்துக்கும் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது, அது பீட்டா டைவர்சிட்டி. காமா அப்படிங்கிறது டைவர்சிட்டி ஆஃப் ஹேபிடேட் ஓவர் ஏ லேண்ட்ஸ்கேப். ஒரு பெரிய நிலப்பரப்பில் என்னென்ன வகையான ஹேபிடேட் இருக்குது, இல்லை டைவர்சிட்டி இருக்குது, அது காமா டைவர்சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம புக்ஸில் உள்ளது தான். இது எல்லாமே வந்து பார்த்தா சைட் ஏ, சைட் பி, சைட் சி. இந்த ஆல்ஃபா டைவர்சிட்டியை கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா, பீட்டா, காமாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இது எவ்வளோ ஹேபிடேட் இருக்குது பாருங்கள். ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டிங்கிறது நிறைய இது. புல்வெளிகள், கடல் பகுதிகள் 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு மேங்க்ரோவ்ஸு. இது வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர், அரபில் அக்ரிகல்ச்சர். அப்புறம் சாயில் அண்டு என்னது ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட், இது ஆர்டிஃபிஷியல் ரீஃபு, ரீப்ளான்டட் என்னது ட்ரீஸ். இதெல்லாமே ஒவ்வொரு ஹேபிடேட் தானே, ஈகோசிஸ்டம் தானே. இது மேக்னிடியூட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. லாட்டிடியூடு, ஆட்டிடியூட்னு வரும். ஓகே, பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் நாட் யூனிஃபார்ம். உலகம் ஃபுல்லாகவே உயிரினங்கள் வந்து ஒரே மாதிரியாக பரவி இருக்காது. ஏன், தே நீடு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன் ஃபார் தட் ஆப்டிமம் மெட்டபாலிசம். ஒரு உயிரினம் உயிர் வாழ்வதற்கும் அது வளர்வதற்கும் ஆப்டிமமாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்தாப்போல் தான் அந்த உயிரினங்கள் அங்கே இருக்கும். அதாவது டெம்பரேச்சர், வெப்பநிலை, ப்ரிசிபிடேஷன், மழைப்பொழிவு, லாட்டிடியூடினல், ஆல்டிடியூடினல் கிராடியன்ட் டிட்டர்மைன் த டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் தீர்மானிக்குது எந்தெந்த உயிரினங்கள் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகே, த இன்க்ரீசிங் டைவர்சிட்டி ஃப்ரம், இது ரொம்ப முக்கியம், போல்ஸ் டு ஈக்குவேட்டார். போல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், துருவ பகுதிகள். அதுலேருந்து பூமியினுடைய மையப்பகுதி பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டார். அப்போ போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டார் வரும்பொழுது பாப்புலேஷன் அதிகமாகுது. ஏன், ஈக்குவேட்டார் ரீஜனில் ஒரு ஆப்டிமமான
கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, நல்ல சன்லைட் இருக்குது, நல்ல மழை பொழிவு இருக்குது, சீசனல் இருக்குது. அதனால இங்கே ஆர்கானிசம் நிறைய இருக்குது. ஈக்குவேட்டார் அதான் சொல்லுவோம். அந்த ஈக்குவேட்டார் ஒட்டி இருக்கக்கூடிய ட்ராபிக் சப்ட்ராபிக்கில் அதிகமாக பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அது பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ட்ராபிக் ஹார்போர் மோர் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம பார்த்துருப்போம். ஜெர்மன் ஒரு சயின்டிஸ்ட்லாம், ஒரு நேச்சுரலிஸ்ட் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பீசிஸோட ரிச்னஸுக்கும் ஏரியாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்பொழுது என்ன கிடைக்கிது நமக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரெக்டாங்குலார் ஒரு ஹைப்பர் போலாக கிடைக்கிது. ஓகேவா? அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இதில் கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ், ஒரு நிமிஷம், கவனிங்க. அந்த வான் ஹம்போல்ட், அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்ட், ஒரு திக் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இது வந்து அந்த ஃபாரஸ்டினுடைய மையப்புள்ளி. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸுக்கு சரவுண்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஜங்கிளுடைய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இவ்வளோ எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 100 ஸ்பீசிஸ் இருக்குது. அடுத்தது ஏரியா பிக்கு போகிறாரு, இன்னும் ஏரியாவை அதிகப்படுத்துகிறாரு. அது வந்து பார்த்தோன்னா பி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏரியா பியை அதிகப்படுத்தியிருக்காரு. இதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 200 ஸ்பீசிஸ் இருக்குது. ஏரியா அதிகமாகுது, ஸ்பீசிஸ் அதிகமாகுது. அடுத்து ஏரியா சி அப்படிங்கிறது இதை நோட் பண்ணிங்க. இதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 203 தான் ஸ்பீசிஸ் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 இருக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஏரியா அதிகமாகும் பொழுது நம்ம எதிர்பார்த்த அளவு ஸ்பீசிஸோடைய நம்பர் இல்லை. அப்போ ஏரியாவுக்கும் ஸ்பீசிஸுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவை கொண்டு வராரு. ஒரு ஹைப்பர்போலா ஒரு அரை வட்டமாக கிடைக்கிது. அது ஸ்ட்ரைட் லைனாக எடுக்கும்பொழுது அதான் நம்ம லாக் ஸ்கேல் நம்ம கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கில் அதிக தடவை கேட்பாங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனாக போடும்போது இந்த லாக் எஸ்ஸு ஈக்குவல் டு லாக் சி ப்ளஸ் இசட் லாக் ஏ. இந்த இசட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துடுது, லாக் ஏ. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா. ஓகேங்களா? இதில் பயோடைவர்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இதில் வந்து ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துலேயும் இதோடைய ரோல் என்ன, சூழ்நிலை மண்டலங்களிலுடைய இதோட ரோல் என்ன, பயோடைவர்சிட்டி ரோல். இன்னொன்று பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், இது என்னென்ன வளங்கள் நமக்கு கிடைக்குது. இன்னொன்று சோசியல் பெனிஃபிட், சமுதாய நலன்கள் என்ன. இதை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த மேஜர் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் ஆர், இது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேஜர் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் கவனிங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா 11.2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தமிழ் எழுதிங்க, உலகம் மற்றும் இந்திய அளவில் உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவம். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயோடைவர்சிட்டி இஸ் த வெரைட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம் ஆன் எர்த்து. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, பயோடைவர்சிட்டினா உங்களுக்கு மீனிங் தெரியும், உயிரிய பல்வகைத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பூமியில் வாழும் பல வகையான உயிரினங்களை குறிக்குதுங்கிறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஆர்கானிசமாக இருக்குது பூமியில், அதாவது 7 to 8 மில்லியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1.5 தான். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போலாம் பார்த்துங்க. ஸோ தட் இஸ் இட் இஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். எந்த அளவுக்கு வந்து ஸ்பீசிஸ் வந்து நம்பரில் வேரியேஷன் ஆகுது, இன்க்ளூடிங் யார், ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸு, ஃபானா அப்படின்னா அனிமல்ஸு, இன்க்ளூடிங் யார் அதில் வர அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமும் எவ்வளோ இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பயோடைவர்சிட்டி. ஸோ திஸ் ஆர்கானிசம் கேன் இன்ஹாபிட்
டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் வித் வேரியிங் கண்டிஷன். அதாவது இது டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்குது. ஈகோசிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சூழல் மண்டலங்களில் இந்த உயிரினங்கள் வாழுது. எல்லாம் ஒரே இடத்துலையே வாழல, ஒரே கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயே வாழல, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிடேட்டும் மாறல. டிஃப்ரெண்ட், ஒன்று மலையில் இருக்குது, ஒன்று மரத்தில் இருக்குது, ஒன்று தண்ணியில் இருக்குது, இன்னொன்று தரையில் இருக்குது, இன்னொன்று கடலில் இருக்குது, ஒன்று எஸ்டூரிஸில் இருக்குது. இவ்வளோ ஹேபிடேட் இருக்குது. அப்போ அந்த ஹேபிடேட்டுக்கு தகுந்தாலும் இந்த உயிரினங்கள் வாழுது. லைக் பாருங்கள், அந்த வேரியிங் கண்டிஷன்ஸ் என்னது, ஒன்று ரெயின் ஃபாரஸ்ட் மழைக்காடுகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள், பவளப்பாறைகள் நம்ம சொல்லுவோம், அங்கேயும் உயிரினங்கள் இருக்குது. கிராஸ்லேண்ட் புல்வெளி பகுதிகள், டெசர்ட் பாலைவனம், இங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் டுண்ட்ரா. டுண்ட்ரா அப்படி என்ன சொல்லுவீங்க, டுண்ட்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகள், பனிப்பாறைகள். ஓகேங்களா, டுண்ட்ரா. அப்புறம் என்ன, அது போலார் ஐஸ் கேப்ஸ், துருவ பகுதிகளில் உள்ள என்னது பனிப்பாறைகள் இல்லை அது எல்லாமே வந்துடும். இன்னொன்று பனிச்சமவெளி தான் டுண்ட்ரா அப்படிங்கிறது, பனிச்சமவெளி. ஓகேங்களா. ஸோ திஸ் வெரைட்டி பயோடைவர்சிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் வெல்பீயிங் ஆஃப் அவர் பிளானட். நல்லா தெரிஞ்சுங்க, இங்கெல்லாம் உயிரினங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் பூமி வந்து எப்போதும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா நன்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தா நம் கோளத்தின் நல்வாழ்விற்கும் உயிரினங்கள் நிலைத்திருப்பதற்கும் இவ்வாறான உயிரிய பல்வகைத்தன்மை அவசியமானதாகும். ஏன்னா நமக்கே தெரியாது, ஒரு ஸ்பீசிஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நிறைய ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இன்டர்லிங்க்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பெனிஃபிஷியலாக செய்யும்போது தான் மனிதனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பூமிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. ஹெல்ப்ஃபுல் அவர் பிளானட் அண்டு சஸ்டனன்ஸ் ஆஃப் லைஃப் அஸ் ஹோல். அப்போ தான் பூமி எப்படி இருக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கேன் பி வியூடு அண்டு மெஷர்டு. எப்படி நம்ம வந்து அதை வந்து மெஷர் பண்ணுறோம், அளவிடுறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூழ்நிலை மண்டல சேவைகள், அதான் ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு சூழ்நிலை மண்டல சேவைகள். ரெண்டாவது பயாலாஜிக்கல் ரிசோர்ஸஸ். எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பாருங்கள், பயாலாஜிக்கல் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது உயிரிய வளங்கள், ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வளங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பெனிஃபிட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சோசியல் பெனிஃபிட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிரிய பல்வகைத்தன்மையின் சமூக பயன்கள். இதை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு த ஆர்கனைசேஷன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஈகோசிஸ்டம் வேர்ல்டு ஓவர் இஸ் எஃபெக்டட் அண்டு டிபெண்ட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் இட் ரிச்னஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, உலகளாவிய அளவில் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் செழுமையையே சார்ந்துள்ளது. அப்போ எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனிங், ஒரு ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் இட் ரிச்னஸ். அங்கே எந்த அளவு உயிரினங்கள் இருக்குது. அப்போ ஒரு நாட்டில் உயிரினங்கள் அதிக அளவில் இருந்ததுன்னா அந்த நாடு வளமான நாடுன்னு போற்றப்படுது. த மேஜர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஆர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கிய செயல்பாடுகளின் பண்புக்கூறுகள், பயோடைவர்சிட்டியோடைய என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போது. இது 5 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் டு அட்ரிபியூட்டட் டு த பயோடைவர்சிட்டி? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், கண்டினியூட்டி ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள். ஓகேங்களா. உணவு சுழற்சியை தொடர்ந்து நடக்குது, அதான் ஊட்டச்சத்து சுழற்சி, ஊட்டச்சத்து சுழற்சி. அல்லது என்ன கொடுக்குறாங்க, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், அதாவது நைட்ரஜன், கார்பன், வாட்டர், பாஸ்பரஸ், சல்ஃபர், இந்த சைக்கிள் எல்லாம் நடக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஊட்டச்சத்து சுழற்சி அல்லது என்னது உயிரிய புவிவேதிய சுழற்சிகளின் தொடர்ச்சியாக இந்த பயோடைவர்சிட்டி இருக்குது. அடுத்தது சாயில் ஃபார்மேஷன், மண் உற்பத்திக்கு இது ரொம்ப முக்கியம். அப்புறம் கண்டிஷனிங், மண்ணை வந்து என்ன செய்யுது, ஊட்டநிலை கொண்டு வருது, கண்டிஷன் பண்ணி வைக்கிறது. அண்டு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சாயில் ஹெல்த்தாக, அதான் உங்களுக்கு மண் இருக்குது, மண் வளமான மண்ணாக இருக்கா, ஃபர்டைல் சாயிலாக இருக்கா, பை சாயில் மைக்ரோபியல் டைவர்சிட்டி. மண்ணில் அதிக அளவில் நுண்ணுயிர்கள் காணப்படுறதுனால அந்த நுண்ணுயிர்கள் மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்துதுங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அலாங் வித் த டிஃப்ரெண்ட் ட்ராபிக்கல் மெம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு நிறையவே தெரியும். ட்ராபிக் 1 ப்ரொடியூசர், அப்புறம் அது பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், அங்கங்கே நிறைய மைக்ரோப்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. அதான் சொல்கிறாங்க. அதாவது மண் நுண்ணுயிரிகள் வெவ்வேறு ஊட்டநிலை உறுப்பினர்களோடு இணைந்து மண் உருவாக்கம், அதான் முக்கியமானது, சீரமைப்பு அல்லது மண் வள பராமரிப்பு ஆகியவை நடைபெறுதல். நல்லா தெரிஞ்சுங்க.
இப்போ மண்ணோட வளம் வேணும் அப்படின்னா ஒரு இலை வந்து மரத்துலேருந்து விழுதுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு அனிமல்ஸ் இறந்து போகுதுன்னு வச்சுங்க, அது டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோஸ் ரொம்ப முக்கியம். அது டீகம்போஸ் பண்ணி அதில் பாடியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே சாயிலில் மிக்ஸ் பண்ணிடும். அப்போ சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா, அதுக்கு பயோடைவர்சிட்டி ஒரு ரீசனாக இருக்குது. மூணாவது பாயிண்ட்டு, இன்க்ரீஸ் ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி. சூழ்நிலை மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு அண்ட் ப்ரொவைடு ஃபுட்ஸ் என்னது ரிசோர்ஸஸ், உணவு வளங்களை என்னது ஏற்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அதாவது சூழ்நிலை மண்டலத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் உணவு வளங்களை வழங்குதல், அதான் ப்ரொவைட்னா வழங்குதல். இதுக்கெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, இட் ஆக்டர்ஸ் வாட்டர் என்னது ட்ராப்ஸ், என்ன கொடுக்குறாங்க, நீர்பிடிப்பு பகுதிகளாக செயல்படுது. எது இந்த பயோடைவர்சிட்டி. வடிகட்டியாக செயல்படுது ஃபில்டர்ஸ். அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ளோ ரெகுலேட்டர்ஸ். வாட்டர் ஃப்ளோவை அது மூமெண்ட்டை சரிநிலைப்படுத்துவதற்கு, தண்ணீரை வடிகட்டுவதற்கு வாட்டர் பியூரிஃபையர், அதாவது ஃபாரஸ்ட் கவர் அண்ட் அது வெஜிடேஷன், இங்கெல்லாம் இது செயல்படுதுங்கிறாங்க. அதாவது நோட் பண்ணிங்க, நீர்பிடிப்பு பகுதிகளாக மழை பெய்யும் பொழுது அந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யும். அந்த மழைப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தண்ணி போய் உங்களுக்கு என்னவாக மாறும் அப்படின்னா உங்களுக்கு நிலத்தடி நீராக மாறும், வாட்டர் டேபிளாக மாறும். அதான் நீர்பிடிப்பு பகுதிகளாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி குளம் குட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மழை பெய்யும் போது நீரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் வடிகட்டிகளாக, என்னதான் தண்ணி வந்து உங்களுக்கு சாக்கடையாக ஓடினாலும் அது வந்து பூமிக்கு அடியில் செல்லும்போது வடிகட்டிப்பட்டு அது நிலத்தடி நீராக போகும்பொழுது அதை நம்ம வந்து என்ன செய்கிறோம், குடிநீராக பயன்படுத்துகிறோம். அப்போ சிறந்த ஒரு ஃபில்டராக இருக்குது சாயில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீரோட்ட நெறிப்படுத்திகளாக ரெகுலேட்டார், வாட்டர் ஃப்ளோ ரெகுலேட்டர்ஸாக இருக்குது. மற்றும் நீர் சுத்திகரிப்பான்களாக இது செயல்படுதல், அதாவது வனப்பகுதிகள், தாவர செறிவு, இது எல்லாமே. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளைமேட் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஃபாரஸ்ட் ஆர் எசென்ஷியல் ஃபார் த ரெயின்ஃபால், ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஃபாரஸ்ட் காடுகள் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுக்கு முக்கிய காரணம். டெம்பரேச்சர் ரெகுலேஷன், வெப்பநிலை என்னது பூமியில் சராசரியாக பராமரிக்கப்படுது. கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யப்படுது, அதிக மரங்கள் இருப்பதனால உறிஞ்சப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விச் இஸ் டர்ன் ரெகுலேட் த டென்சிட்டி அண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அடர்வான காடுகளையும் மரங்களையும் உருவாக்குவதற்கு இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிங்க. ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் என்னது, ஃபாரஸ்ட் அதாவது காட்டு வளங்களில் மேலாண்மை மற்றும் என்னது நிலையான வளர்ச்சி. ஓகேங்களா. காட்டு வளங்களின் மேலாண்மை, அதான் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி. அடுத்தது மெயின்டைனிங் பேலன்ஸ் பிட்வீன் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், அதாவது உயிரியல் கூறுகளிடையே சமநிலையை பராமரித்தல், இதுவும் பயோடைவர்சிட்டியோட முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் கிளீனிங் அப் த பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல், அதுதான் பொல்யூட்டன்ஸ். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். அதில் என்ன நம்ம பயன்படுத்துகிறோம், மைக்ரோப்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் டிகிரேட் ஃபார் என்னது மாலிகுல் ஆஃப் இன்க்ளூடிங் மெனி ஆந்த்ரோபோஜெனிக் ஒன்ஸ். ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கழிவுகளை அந்த மைக்ரோப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். விச் ஆர் ப்ரெசன்ட் இந்த என்னது எஃப்ளூயன்ஸ்னால் கழிவு, சீவேஜ்னால் சாக்கடை, கார்பேஜ்னால் குப்பை, அக்ரோ கெமிக்கல்ஸ்னால் விவசாய என்னது வேதிப்பொருட்கள், இதில் உள்ளதெல்லாம் நம்ம சரிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஈக்கோலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை, அதான் ஈக்கோலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ த வெரைட்டிஸ் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் கான்ட்ரிபியூட் த ஈக்கோலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, இதான் ரொம்ப முக்கியம். வெரைட்டி அப்படின்னா வகைகள், ரிச்னஸ்னால் அதிக அளவில் செழுமை, எது அதிக வெரைட்டி அதிக செழுமை எதில் ஒரு ஸ்பீசிஸில், இதுதான் என்ன செய்யுது கான்ட்ரிபியூட் டு ஈக்கோலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு சூழ்நிலை சமநிலையை கொண்டு வருது. அப்புறம் சர்வைவல் ஆஃப் த ஸ்பீசிஸ், அப்போ தான் அந்த உயிரினம் அந்த சிட்டினை வந்து உயிர் வாழ முடியும், சர்வைவல். ஸோ பயோடைவர்சிட்டி ரீஜன் ஆர் ரிசர்வையர் ஆஃப் த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். ரிசர்வையர் அப்படின்னா தேக்கிடமாக செயல்படுது. எது உயிரினங்கள், அதாவது உயிர் வளங்களின் தேக்கிடமாக பயோடைவர்சிட்டி ரொம்ப இருக்குது. லைக் என்னது ஃபுட் ரிசோர்ஸஸ், உணவு கிடைக்க,
ஜீன் பூல், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஜீன், ஜெனட்டிக் ரிசோர்சஸ், மரபியல் வளங்கள், மெடிசினல் ரிசோர்சஸ், மருத்துவ என்னது மூலாதாரங்கள், பயோ ப்ராஸ்பெக்டிங். பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது மருந்து வளங்கள். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இட் ப்ரொவைட் யூனிக் என்னது ஆஸ்தட்டிக் வேல்யூ. ஆஸ்தட்டிக் வேல்யூ அப்படின்னா தனித்துவமான என்னது கலை அழகு, அழகுணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஹாட்ஸ்பாட் ஆஃப் என்னது ஈகோ டூரிசம். ஓகேங்களா, சுற்றுச்சூழல் சார்ந்த சிறப்பு சுற்றுலாத்தலங்களை தருகிறது. அப்போ பயோடைவர்சிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போவோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு அனிமல்ஸ் பார்க்குறோன்னா ஜூக்கு போகிறோம், வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். இங்கெல்லாம் போய்ட்டு நம்ம என்ன செய்வோம், அனிமல்ஸோடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணுவோம். அங்கே போனாலே பயோடைவர்சிட்டி தானே. அலாங் வித் என்னது ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், காடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, காடுகளோட வளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். வைல்ட் லைஃப் இட் ஹேஸ் கமர்ஷியல் சிக்னிஃபிகன்ஸ். கமர்ஷியல் அப்படின்னா வியாபார முக்கியத்துவம் வாய்ந்தது. நீ அங்கே போனால் சும்மா போக முடியாது, நம்ம இப்படி தான் போகணும். டிக்கெட் வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது வன வளங்கள் மற்றும் வன உயிரினங்களுடன் சூழியல் சுற்றுலாவிற்கான வணிக முக்கியத்துவம் உண்டு. ஓகேங்களா, அதுக்குன்னு தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட்டு, அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த ஈகோ சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு சூழல் மண்டலத்தின் ஆரோக்கியத்தினை சுட்டி காட்டுவது இதான் இந்த பயோடைவர்சிட்டியோட முக்கியமான வேலை. எண்டமிசம் இஸ் எ க்ரூசியல் இண்டிகேட்டர் ஆஃப் த ரிச்னஸ். எண்டமிசம் இது நமக்கு மீனிங் தெரியணும். எண்டமிசம் அப்படிங்கிறது ஓரிட சார்பு, ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸ் இருக்கும், அதான் எண்டமிசம். இதுதான் செழுமையின் சிறப்பு சுட்டிக்காட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போலார் பியர் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனி கரடிகள் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அது அங்கே மட்டும்தான் இருக்கும், அதுதான் எண்டமிசம். எண்டமிசங்கிறது த ஸ்பீசிஸ் பிரசன்ட் ஓன்லி தட் பிளேசஸ். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டூயூனோவில் த இன்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் என்னது இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஆல் லிவிங் காம்போனன்ட்ஸ் இன் எ சிஸ்டம் கேன் பி சீன் ஃப்ரம் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃப்ரூட் பேட்ஸ் ஆஃப் என்னது குயாம், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது தென்கிழக்கு ஆசியா பகுதியான குவாமி, அது பேர் குவாம் இல்லை குவாமியின் பழந்தின்னி வவால்களை எடுத்துக்காட்டாக கொண்டு ஒரு மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் என்னது சார்புத்தன்மையையும் அறியலாம்ங்கிறாங்க. இந்த பழந்தின்னி வவால் என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னது ருசியான உணவு, அதாவது இங்கே உள்ள மக்களுக்கு ருசியான உணவு என்பதால் அவற்றின் இனக்கூட்டம் என்ன செய்யப்படுது, வேகமாக குறைந்து வருவது வியப்புக்குரியதல்ல. ஏன்னா அந்த டேஸ்டியஸாக இருக்கும், டெலிசியஸ். எது அந்த ஃப்ரூட் பேட்டரில் பழந்தின்னி வவால் அது வந்து பார்த்தோன்னா ஒரு டெலிசியஸ் சுவை மிகுந்ததாக இருக்குது, அதனால் வேட்டையாடி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மகர்ந்த சேர்க்கையாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இவ்வவால்களின் எண்ணிக்கை குறைவினால் உள்ளூர் என்னது பழ உற்பத்தி வெகுவாக குறைந்திருப்பது தான் வியப்பாகும். நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்க, அந்த அதோடைய அந்த வவாலுடைய கறி நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்க, அதனால இந்த பாப்புலேஷன் என்னது டிபெண்டல் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். விச் இஸ் நாட் சர்ப்ரைஸ், இது வந்து வியப்பு இல்லை. ஆனால் வாட் இஸ் சர்ப்ரைசிங் அப்படின்னா, லோக்கல் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன், உள்ளூர் பழ உற்பத்தி பாதிக்கப்படுது, காட் அஃபெக்டட்னு கொடுக்குறாங்க. as it is in the identified that bird served as pollinator. அது ஒரு என்னது பாலினேட்டர்ஸ் என்ன சொல்லுவீங்க, அதாவது இந்த மகரந்த இருக்கிற போலன் கிரெயின்ஸை இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. Hence there is a need of the conservation of the diversity as that good என்னது avert such a situation. அப்போ நம்ம அந்த பழந்தினி வவாலை அடித்து சாப்பிடாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய. அப்போ நீங்கள் ஒரு ஸ்பீசிஸ் தானே, அதை நம்ம அழித்தா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல் அந்த ஸ்பீசிஸ் இன்னும் ஒரு வேலையில் ஈடுபடும், அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, அதனால தான் நிறைய உயிரினங்கள் பூமியில் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 11.5. ஓகேங்களா, 11.5 காசஸ் ஆஃப் என்னது பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதாவது தமிழ் எழுதிங்க, உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணம். ஏன் அழிஞ்சு போகுது? இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல வவ்வால, அதே மாதிரியே தான் வேட்டையாடுறது. இப்போ யானையுடைய தந்தத்துக்காக யானை அடிக்கிறது, நரியினுடைய பல்லுக்காக நரிய
அடித்து கொள்வது, மயிலினுடைய கறிக்காக மயில் அடிக்கிறது, மயிலினுடைய ரெக்கைக்காக மயில், கறிகளுக்காக மான்களை வேட்டையாடுதல், மானுடைய கொம்புகளுக்காக மான்களை வேட்டையாடுதல், இதெல்லாம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி. அந்த அனிமலுடைய தோல் இதுக்காக அது இயற்கையாகவே சில விஷயங்கள் அது அழிஞ்சு போகும், வயது முதிர்வுனால அழிஞ்சு போகும். இப்போ நிறைய நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அழிவதற்கு முக்கிய காரணம் நம்ம இந்த ஏரியாலலாம் ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் நிறைய யானைகள் என்பது கூட்டமாக தான் செல்லும். அப்படி அடிப்படும் பொழுது 3-4 யானைகள் என்ன செஞ்சிடுது, ட்ரெயினில் அடிப்பட்டு இறந்து போயிடுது. ஓகேங்களா, ஏன்னா ஸ்பீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய நிலைமை இருக்குது, அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதனால தான் இந்திய அரசு 1975 நிறைய வைல்ட் லைஃப் ஆக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ மான சுட்டம்னா ஜெயிலு, அது பார்த்தீங்கன்னா என்னது வைல்ட் லைஃப் ஆக்ட்னு கொடுத்தாச்சு, வனவிலங்கு சட்டம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ அதை வச்சு நம்ம பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும், ஏன் இந்த கவர்மெண்ட் இந்த அளவு ரிஸ்க் எடுக்குது அப்படின்னா, அது அந்த உயிரினங்கள் இருந்தால் தான் நமக்குன்னு சில பெனிஃபிட் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த ஒரு ஹியூமனுக்காக ஒரு செல்ஃபிஸ்க்காக நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அந்த ஸ்பீசிஸை அழிச்சிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன தெரியணும், இது ஏன் அழியுது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிங்க. மேஜர் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டெக்ளைன் என்ன அப்படின்னா, ஒன்று அதோடைய வாழிடம் அழிக்கப்படுதுப்பா. நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சிடறோம், காட்டில் போயிட்டு வீட்டை கட்டிடுறோம். ஆக்சுவலி காடு என்பது வனவிலங்குகளினுடைய ஒரு, நமக்கு எப்படி வீடு இருக்கோ அதோடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட் அட்டிருந்த காட்டுப்பகுதி. நம்ம ஆளுங்க ரோட்டை போட்டு என்ன பண்ணிடுறான், டீ கடையை வச்சிடறான், இல்லை வீட்டை கட்டிடுறான். அதுக்கப்புறம் யானை இடிச்சுது அப்படின்னா ஆக்சுவலி அதோடைய பிளேஸில் தான் நம்ம போயிருக்கோம், நம்ம தான் அதோடைய இதை லாஸ் பண்ணுறோம். அப்போ அதோடைய வாழிடத்தை அழிக்கிறதுனால அது வாழ இடம் இல்லாமல் அழிஞ்சு போகுது. ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன், காடுகளை என்ன செஞ்சிடறோம், துண்டு துண்டாக்கி விளைநிலங்களாக மாற்றிடுறோம். துண்டாடுதல், இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஒரு 10 கிலோமீட்டர் காடு இருக்குன்னு வச்சுக்கலாம், இடையில அழிச்சிட்டு ஒரு வில்லேஜை உருவாக்குறது, வீட்டை உருவாக்குறது, ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறது, ஏதாவது ஒன்று அசம்பாவிதத்தை ஏற்படுத்துறது. இதனாலேயும் உயிரினங்கள் அழிக்கப்படுது. அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அஃபெக்டட் அபவுட் 73 ஆஃப் ஆல் ஸ்பீசிஸ், 73% உயிரினங்கள் இப்படி தான் அழியுது. ஏன்னா அது ஒரு ஹேபிடேட் லாஸு, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு. ஓகேங்களா, வாடிட இழப்பு, காடுகள் துண்டாடப்படுதல் மற்றும் அழித்தல், அதான் டிஸ்ட்ரக்ஷன். இதனால் 73% சிற்றினங்களை பாதிக்குதுங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பொல்யூஷன் அண்ட் என்ன, அது பொல்யூட்டன்ஸ். பொல்யூஷன்னா மாசுபாடு, பொல்யூட்டன்ஸ்னா மாசை ஏற்படுத்துறது. எஸ்பெஷலி என்னென்னு பாருங்கள், ஸ்மோகு, புகை, பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, ஆயில் சில்க்ஸு, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஜிஹெச்ஜிஎஸ்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசுறுதல், அதான் பொல்யூஷன். பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது மாசுபடுத்திகள், எஸ்பெஷலி புகைப்பனி, தீங்குயிர் கொல்லின்னு கொடுத்துட்டான். எதை, பெஸ்டிசைடை. அப்புறம் என்னது, களைக்கொல்லி, ஹெர்பிசைடு. ஹெர்ப்ஸ்னா அன்வான்ட் பிளான்ட், அதான் ஹெர்பிசைடு. ஆயில் ஸ்லிக்ஸ் அப்படிங்கிறது எண்ணெய் கசிவுகள், பசுமையுள்ள வாயுக்கள் தான் கிரீன் ஹவுஸ் கேஸ். இதனால பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. அனதர் மூணாவது முக்கியமான பாயிண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச், தட்பவெப்பநிலை மாற்றம். நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ உள்ள கண்டிஷனில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜனவரியிலலாம் நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிக்காலமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, பனிக்காலம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஜனவரி எண்டிங், பொங்கல் முடிகிறதோட பனிக்காலம் முடியும். அதாவது ஜனவரி 15 அந்த 20 இந்த ரேஞ்சிலலாம் பனிக்காலம் குறைய ஆரம்பித்து வெயில் காலம் ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ உள்ள இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மழை என்பது மழை பொழிந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு நைட்டில் ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஒவ்வொரு நைட்டில், ஒரு 6 ஹவர்ஸில். அது இதுக்கான என்ன கிடையாது, மழைக்காலமே இல்லை. இந்த காலத்தில் மழை சும்மா பனி மாதிரி தூரும், அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் இப்போயும் போய் மழை ரைனி சீசன் மாதிரி இருக்குன்னா வாட் யூ திங்க், இட் இஸ் ஏ கிளைமேட்டிக் சேஞ்ச். பருவக்காலம் மாறுது. ஓகேங்களா, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது மாறும்போது என்ன ஆச்சு, இப்போ பாருங்கள், திடீர்னு கிளைமேட் சேஞ்சால் மழை பெய்யும் பொழுது நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்கும் பொழுது நெல்மணிகள்லாம் பாதிக்கப்படுது, உணவுலாம் அழியுதா. அது சார்ந்திருக்க யார், நமக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதனால் பிரச்சனை கிடையாது. இதுவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீடிச்சதுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும், உணவு பற்றாக்குறை மனிதர்கள் உணவுலாக அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம மட்டும் கிடையாது, அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இல்லை அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே தான்.
நெக்ஸ்ட்டு அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ஏலியன் ஆர் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அதாவது வெளிநாட்டு சிற்றினங்களை அறிமுகப்படுத்துதல். நம்ம நாட்டிலேன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும்ல, அப்போ நீ வெளிநாட்டு ஸ்பீசிஸை கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பார்க்கும்பொழுது அதிக ப்ரொடக்ஷன் கிடைக்குன்னு அது நம்மளோட இனத்தை அழிச்சிடுது. அப்போ இங்கே உள்ள ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சு போயிடுது. இப்போ ஜிலேபி கண்டைன்னு இருக்குல்ல, ஜிலேபி கண்டை வந்து நம்ம இந்தியாவில் உள்ளதே கிடையாது, அது சைனாவில் உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி எல்லா குளத்துலையும் பரவிடுச்சு. இட் இஸ் கால், அது ஜிலேபி கண்ட ஒரு குளத்துல இருந்ததுன்னா அது மட்டும்தான் இருக்கும், மற்ற ஸ்பீசிஸ்லாம் போட்டு தள்ளிடும், அழிச்சிடும். அதே போல் ஒரு ஆப்பிரிக்கா கெளுத்தினி போனீங்க பார்த்தீங்க, ஆப்ரிக்கன் என்னது ஒரு கெளுத்தி மீன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அது என்ன செஞ்சிடுது அப்படின்னா அது வந்து ஏலியன் ஸ்பீசிஸ் தான். அதை கொண்டாந்து நம்ம குளத்துல குட்டையில் விடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் கண்டை மீன்கள் இருக்குல்ல, கட்லா, ரோகு, மிருகால், இதெல்லாம் அழிச்சிடுது. அது மட்டும் தான் வளருது. அப்போ உள்ளூர் இனங்கள் அழிக்கப்படுது. இதனாலே ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். வளங்களை அதிக அளவு பயன்படுத்துறது, அதாவது நீடு கிரீடாக மாறுது. அதாவது தேவை பேராசையாக மாறும்பொழுது தான் அழிவுங்கிறது ஏற்படுது. எனக்கு வந்து சாப்பாடுங்கிறது போதும், அதுவே எனக்கு பேராசையாக இருந்துட்டு 10 நாளைக்கு உள்ளதை நான் இன்றைக்கே ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா அது வீணாக தான் போகுமே ஒழிஞ்சு அது பயன்படாது. அதான் நீடு வந்து என்னவா மாறுது, கிரீடாக மாறும்பொழுது பிரச்சனை. ஸோ போச்சிங் எப்படிலாம் நம்ம பாருங்கள், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வேட்டையாடுதல், விலங்குகளை வேட்டையாடி அதோட கரிகள், தோள்கள், அதோட நகங்கள், பற்கள், இதுக்காக. அப்புறம் என்னது டிஸ்கிரிமினேட் கட்டிங் ஆஃப் ட்ரீ, வரையறையின்றி, அதான் இன்டிஸ்கிரிமினேட் கட்டிங் ஆஃப் ட்ரீ, மரங்களே வெட்டுதல். ஓவர் ஃபிஷிங், கடலில் மீன் இருக்குன்னு சொல்லிட்டு 12 மாதங்களும் மீன் பிடிச்சிட்டே இருக்க முடியாது. இப்போ தான் கொண்டு வந்தாச்சு மீன்பிடி தடை காலம். அப்போ வந்து பார்த்தா இனப்பெருக்கம் செய்யும் அந்த மீன்கள், அந்த கண்டிஷனில் போய் நம்ம ஃபிஷிங் பண்ண முடியாது. இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும், ஏன்னா வளங்களை பாதுகாக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஓவர் ஃபிஷிங் அதை இது பண்ணுறதுனால ஹண்டிங், அது வேட்டையாடுதல். அது மைனிங்னா சுரங்கங்கள் தோண்டுதல், வளங்கள் எல்லாமே இதெல்லாம் அளவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனால தான் உங்களுக்கு பயோடைவர்சிட்டி அழிஞ்சு போகுது. ஏன் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அதாவது தீவிர வேளாண்மை. ஓகேங்களா, ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வருடத்தில் எல்லா நாளும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விவசாயம் வந்து வயலில் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சீசனில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஏரியாவாக நம்ம வந்து ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு விட்டு வைக்கணும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து விவசாயம் வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வயலில் என்ன ஆகுது அப்படின்னா மண்ணினுடைய பலம் வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ பயோடைவர்சிட்டி உங்களுக்கு அழிக்கப்படுது. அண்ட் என்னது அக்வா கல்ச்சரல், என்னது ப்ராக்டிசஸ். அக்வா கல்ச்சர்னால் நீருயிரி வளர்ப்பு நடைமுறைகள், இதனால் தீவிரமாக பண்ணும்பொழுது பயோடைவர்சிட்டி அழிதுங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், ஹைப்ரிடேஷன் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் இன்னொன்று என்னது நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ். ஹைப்ரிடேஷன் அதாவது உள்ளூர் இனங்களுடன் வெளி இனங்களை இணைத்து கலப்பினம் உருவாக்குவதால் உள்ளூர் இனங்கள் என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுது. அதான் ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ். நான் நேட்டிவ்னா ஃபாரின். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு மாடு இருக்குது, ஒரு ஜெர்சி மாடு ஃபாரின்லேருந்து வருது. அப்போ உள்ளூர் இங்கே இருக்கக்கூடிய மாட்டையும் ஜெர்சி மாட்டையும் கலப்பினம் செய்கிறோம். அப்போ என்ன ஆகுது, உள்ளூர் இன மாடுகளுடைய ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடுது. இன்னொன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரழிவுகள் என்னென்னு பாருங்கள். அதான் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ, எர்த்குவாக், நில அதிர்வு, பூமி அதிர்வு, பல்குனோஸ், எரிமலை வெடித்தல், இதனால் உயிரினங்கள்ங்கிறது இயற்கையாக அழிஞ்சு போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா தொழில் மயமாக்கம், அதிக அளவில் தொழிற்சாலைகளை உருவாக்குவதனால. அர்பனைசேஷன், வில்லேஜ்லாம் சிட்டியாக மாறுறதுனால. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், வில்லேஜ் வந்து பார்த்தா நல்ல உள்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், அண்ட் அது ரோடு அண்டு ஷிப்பிங் ஆக்டிவிட்டி, இதனாலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அழியுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று கம்யூனிகேஷன் டவர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 8 வழி பாதை 10 வழி பாதைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், பெரிய மலையை வந்து அழிக்கிறோன்னு வச்சுங்க. அந்த மலையை சார்ந்து எத்தனை உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ அந்த உயிரினங்கள்லாம் எங்கே போய் உயிர் வாழும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலாகவே அழிச்சிடறோம் நம்ம. அதான் ரோடு அண்டு இது. இன்னொன்று கம்யூனிகேஷன் டவரால் உங்களுக்கே தெரியும், டவருங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது. அது இன்எவிட்டபிள் டு த ஹியூமன் பீயிங் நவடேஸ். இப்போ உள்ள மனிதர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக என்ன ஆயிடுச்சு, மொபைல் ஃபோனுங்கிறது வந்துருச்சு. எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு. இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஆயிடுச்சு. இப்போ உள்ள கண்டிஷனுக்கு 1 பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 மொபைல் ஃபோன் வச்சு சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா ஒர்க்கு நேச்சர் அப்படி ஆயிடுச்சு.
இப்போ நீங்களே எடுத்துங்க, நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் ஒரு ஒர்க் பண்ணி கண்டிஷனில் தான் நாங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் நாங்கள் மொபைலுங்கிறதே நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12லேயே 11லேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க, மொபைல் ஃபோனு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுடைய கால கட்டாயம் மொபைல் ஃபோனில் தான் படிச்சாகணுங்க ஆயிடுச்சு. அப்போ வந்து பாருங்கள், அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் டவர்ஸ் வந்து எந்த அளவு வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பாருங்கள். இதெல்லாமே நெக்ஸ்ட்டு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு காட்டில் நீங்கள் போய் டேம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீர் தேக்கத்துக்கு. அந்த காட்டை டிபெண்ட் பண்ணி எத்தனை உயிரினங்கள் இருந்திருக்கும். அதோடைய வீட்டை நம்ம அழிக்கிறோம் இல்லையா, அது எங்கே போய் உயிர் வாழும், அதனால் அது அழிஞ்சு போயிடுது. அன்ரெகுலேட்டட் டூரிசம், இதான் ஒன்று. வரைமுறைப்படுத்தாத சுற்றுலாத்தலங்கள். இப்போ நீங்கள் இப்போலாம் எல்லாமே வரைமுறைப்படுத்தியாச்சு. இப்போ ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனால் 10 மணிலேருந்து 4 மணி, அவ்வளோதான். 4 மணிக்கு அப்புறம் நீங்கள் கீழே வந்துடணும், அந்த வீட்டுக்கு வந்துடணும். புரியுங்களா? அடுத்தது மோனோகல்ச்சர். மோனோகல்ச்சர்னால் ஒரே ஒரு இனத்தை மட்டுமே வளர்க்குறது, அது தப்பு. இப்போ ஒரு வயல் இருக்குன்னு வச்சுங்களேன், நெல் மட்டுமே போட்டுட்ருக்கக்கூடாது. ஒரு போகம் நெல், ஒரு போகம் பருத்தி, ஒரு போகம் உளுந்து, ஒரு போகம் பயிர், இப்படி நெல்லுலேயே நம்ம மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். அப்போ மோனோகல்ச்சர் பண்ணால் என்னாகும், மண்ணினுடைய பலம் பாதிக்கப்படும். இதெல்லாம் காமன் ஸ்பெசிஃபிக் த்ரெட்ஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. இன்னொன்று கோ எக்ஸ்டிங்ஷன். என்ன சார் அது கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா, இணை மரபற்று போதல். ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீசிஸ் உயிர்வாட இன்னொரு ஸ்பீசிஸை சார்ந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பீசிஸ் இறந்து போயிட்டுனா இந்த ஸ்பீசிஸும் இறந்து போயிடும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேபிடேட் லாஸ். தமிழ் எழுதிங்க, வாழிட இழப்பு. அதான் ஹேபிடேட் லாஸ். ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறது என்னது, வாழிட இழப்பு. எப்படிலாம் அதோடைய வாழிடங்கள் இழக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் சொசைட்டி. மனிதனுடைய கலாச்சாரம் வளரும் பொழுது இது வந்து தவிர்க்க முடியாததாக மாறிடுது, இன்எவிட்டபிள். ஓகேங்களா? மனித சமுதாயத்தின் வளர்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்று, அதை தவிர்க்க முடியாது. ஸோ நேச்சுரல் ஹேபிடேட் ஆர் டெஸ்ட்ராய்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் என்னது, செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டாக அவங்க வீடு கட்டுறான், அந்த காடுகளை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுறது, அந்த காடுகளை அழிச்சிட்டு மைனிங் சுரங்கங்கள் தோன்றுறது, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவே. ஓகே, ஹைவேனா தொழிற்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக ஹேபிடேட் வந்து அழியப்படுது. அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபோர்ஸ் டு அடாப்ட் டு எங்கே போகணும், சேஞ்சிங் த என்விரான்மெண்ட். அது அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதை அடாப்ட் ஆகணும். ஆகுனா பிரச்சனை இல்லை, ஆகலைன்னா அந்த ஸ்பீசிஸ் இறந்து போயிடும். ஸோ மூவ் டு த அதர் பிளேஸ். இஃப் நாட் தே பிகம் விக்டிம் டு ப்ரெடேஷன். அது இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அது என்னது, ப்ரிடேஷன், வேட்டையாடப்படுது, பட்டினியால் அழிஞ்சு போயிடுது. ஸ்டார்வேஷனாக பட்டினி, பசி பட்டினி, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுது. ஈவென்ச்சுவலி டை, கடைசியாக இறந்து போயிடுது. ரிசல்ட் ஆஃப் என்னது, ஹியூமன் அண்ட் அனிமல் கன்ஃப்ளிக்ட். கன்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது என்னது, மோதல், மனித விலங்குகளிடையே மோதல் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அது அதோட காட்டில் நம்ம அழிக்காமல் இருந்தோம்னா அது காட்டில் அது இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம இருக்கலாம். நம்ம போய்ட்டு அங்கே டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது கிளம்பி இங்கே வந்துடுது. இதுதான் தொல்லையே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓவர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை. அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் உங்களுக்கு தெரியும், வில்லேஜ்லாம் டவுனாக மாறுறதா அர்பனைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழில்மயமாதல், இல்லை தொழிற்சாலைகள் அதிகமாகிறது தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அக்ரிகல்ச்சரல் அட்வான்ஸ்மெண்ட், விவசாயத்தில் அல்லது வேளாண்மையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள். ரெக்கார்ட் அடிஷ்னல் லேண்ட், இதுதான் தேவை பாருங்க. ஏன்னா முன்னாடி பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, விவசாயம் கம்மியாக பண்ணோம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாப்புலேஷன் எங்கேயே போயிடுச்சு. வளர்கிற பாப்புலேஷனுக்கு ஃபுட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம்னா பூமிங்கிறது அப்படி தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காடுகளை அழித்து அது விவசாய நிலமாக மாறிடுறோம். அப்புறம் என்ன, அது வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். ரா மெட்டீரியல்ஸ் என்னது, எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி யூட்டிலைஸ்டு ஃப்ரம் த ஃபாரஸ்ட். ஸோ திஸ் மேட் பாசிபிள் ஒன்லி த்ரூ எப்படி அதை நம்ம அடிக்கிறோம், ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் ஹேபிடேட் பை ஃபில்லிங் என்னது வெட்லேண்டு. அப்புறம் என்னது பிளக்கிங் கிராஸ்லேண்டு, கட்டிங் டவுன் ட்ரீஸ். ஓகேங்களா? மரங்களை வெட்டுதல், நிலங்களை உழுதல், இதெல்லாமே ஃபாரஸ்ட் அடிக்கிறது. அப்புறம் அந்த டெசிலிட்டிங் ரிவர்ஸ், ஆறுகளை மூடுறது. கன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்போர்ட் வேஸ். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டாக உருவாக்குறது என்னது, டிரான்ஸ்போர்ட் வழிகள். ஓகேங்களா? போக்குவரத்து வழிகளை உருவாக்குறது. கேவிங் மவுண்டைன்ஸ். கேவிங்னா அப்படியே மலையை தொலையிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னத்தை உருவாக்குறது, பாதைகளை உருவாக்குறது.
அப்புறம் மலைகள் என்னது எக்ஸ்ட்ராக்ட் அதுலேருந்து எடுக்கிறது, ஓர்ஸ்னால் தனிமங்கள் எடுக்கிறது, சேஞ்சிங் த கோர்ஸ் ஆஃப் ரிவர் ஆறினுடைய போக்கை மாற்றுறது, அண்டு ஃபிஷ்ஷிங் என்னது அண்டு ஃபில்லிங் என்னது ஷீஷோர் கடல் பகுதிகளை மூடுவது. இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம் மற்றும் வேளாண்மை முன்னேற்றத்திற்காக நிலங்களின் தேவை, நீரினுடைய தேவை மற்றும் மூலப்பொருட்களின் தேவை ஆகியவை ஒவ்வொரு ஆண்டு அதிகரிக்கிறதுங்கிறாங்க, எவ்ரி இயர். இதனால் என்ன செய்கிறோம், சதுப்பு நிலங்களை நிரப்புறோம். ஏன்னா ஈரமாக உள்ளதை நிரப்பி அதில் வீடு கட்டிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். புல்வெளிகளை விளைநிலமாக மாற்றுறோம், கிராஸ்லேண்ட் அதை கன்வெர்டட் இன்டு த கல்டிவபிள் லேண்டாக மாற்றுறோம். மரங்களை வெட்டுறோம், ஆறுகளில் என்னது மணலை அள்ளுதோம், மலைகளை குறைந்து சாலைகளை அமைக்கிறோம், தாதுக்களை பிரித்தெடுக்கிறோம், ஆறுகளின் போக்கை மாற்றுறோம், கடற்கரைகளை நிரப்புறோம் போன்ற பல செயல்கள் மூலம் இது சாத்தியமாகிறது. இதனால் உங்களுக்கு லேண்டு கிடைக்கிது. ஸோ ஓகே, பட் ஏற்கனவே உள்ளதில் ஹேபிடேட் அழிக்கப்படுதில்ல, அது ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் ட்ராமாட்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேபிடேட் லாஸ் கம்ஸ் ஃப்ரம் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அதாவது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லுவோம். இத்தகைய வாழிட அழிவிற்கு மிக சரியான எடுத்துக்காட்டாகும். அதாவது பூமியின் நிலப்பரப்பில் 14% வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் பரப்பு இருந்துச்சு. ஆனால் நவடேஸ் எவ்வளோ இருக்கான், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இஸ் நாட் என்னது மோர் தென் 6%, 6%க்கும் கம்மியாக தான் இருக்குங்கிட்டாங்க. அப்படின்னா பார்த்துங்க, இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, உள்ளதுலேயே அதான் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட்டு. நியர்லி ஒரு 25% ஆஃப் த வேர்ல்டுக்கு ரெக்யர்மெண்ட்டான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அமேசான் ஃபாரஸ்ட். இட் இஸ் எ வாஸ்ட் ஏரியா, பெரிய இது. ஹார்பரிங் நிறைய என்ன இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்காங்க. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்மா இருக்குது, லங் ஆஃப் அவர் பிளானட். ஓகேங்களா, அதாவது என்ன கொடுக்குறாங்க, புவிக்கோளின் நுரையீரல். ஓகேங்களா, ஸோ இதை சொல்கிறாங்க, இட் இஸ் டெஸ்ட்ராய்டு அண்ட் பீயிங் ரீப்ளேஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். இப்போ அது என்ன பண்ணுது, அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டு விவசாயத்துக்காக அழிக்கப்படுது, மனிதனுடைய குடியேற்றத்திற்காக அழிக்கப்படுது. ஓகேங்களா, நியர்லி 90% ஆஃப் த நியூசிலாந்து வெட்லேண்ட் ஹாவ் பீன் டெஸ்ட்ராய்டு கிளியர்டு ஃபார் த கல்டிவேட்டிங் ஆஃப் சோயாபீன். சோயாபீனை வளர்க்கணுங்கிறதுக்காக எங்கே நியூசிலாண்டில் 90% காடுகள் அழிக்கப்பட்டது. ரைசிங் கிராஸ் ஃபார் எதுக்காக, பீஃப் கேட்டில், கறியை கொடுக்கக்கூடிய மாட்டை வளர்க்குறதுக்கு சோயாபீனை வளர்க்குறோன்னு சொல்லிட்டு காடுகளை அழிச்சு விட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் கொடைக்கானல், அதுக்கப்புறம் என்னது நீலகிரி, ஹில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹாவ் பீன் டெஸ்ட்ராய்டு ரேப்பிட்லி ஃபார் ஹியூமன் ஆக்குபன்சி. நம்மளால் என்ன பண்ணுறாங்க, கையில் காசு கோடிக்கணக்கில் வந்தோடனே இங்கே வெயில் அதிகமாக இருக்கும்போது அங்கே என்னது ஊட்டியில் ஒரு வீடு, கொடைக்கானலில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஆல்ரெடி அங்கே அனிமல்ஸ் தானே இருந்துச்சு. இவன் போய் ஏறுறதுனால என்னாச்சு, அங்கே இயற்கை வளங்களுக்கு பதிலாக இங்கேயே மாதிரி வீடு தீப்பெட்டி பாக்ஸ் மாதிரி கவுத்து கிடக்கும். அப்புறம் அங்கே என்ன இருக்குது, அங்கே இயற்கை வளங்கள். ஓகேங்களா, ஸோ லாஸ் ஆஃப் ஹேபிடேட் ரிசல்ட் இன் த அன்இன்ஹிபிஷன் ஆஃப் த பிளான்ட். தாவரங்கள் வாழ தகுதியற்ற தன்மையை அடையுது, மைக்ரோ ஆர்கானிசம் அழிஞ்சு போயிடுது, அண்டு ஃபோர்ஸிங் அவுட் அனிமல் ஃப்ரம் த ஹேபிடேட். அதனால் அனிமல் அங்கேருந்து வெளியேற்றப்படுது. இதனால் அதோடைய ஹேபிடேட்டு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஹேபிடேட் லாஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். தமிழ் எழுதிங்க, வாழிடங்கள் துண்டாடப்படுதல். எப்படியெல்லாம் வாழிடங்கள் துண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த ப்ராசஸ் வேர் லார்ஜ் அண்ட் என்னது கண்டினியூஸ் ஏரியா ஆஃப் ஹேபிடேட் இஸ் போத் என்னது ரெடியூஸ்டு இன் த ஏரியா அண்டு டிவைடட் இன்டு 2 or more fragments. ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன செய்கிறோம், துண்டாக அந்த ஏரியாவை நம்ம என்ன செஞ்சிடறோம், கட் பண்ணிடுறோம். எதுக்காக அப்படின்னா விவசாயத்துக்காக, ஏதோ ஒரு இதுக்காக. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் வாழும் ஒரு பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறு பகுதிகளாக பிரித்தல், இதன் அது வாழிட துண்டாடப்படுதல், ஹேபிச்சுவல் ஃப்ராக்மெண்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கே கவனிங்க, ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிடேட் லைக் எதெல்லாம் அடிக்கிறோம், ஃபாரஸ்ட் லேண்ட் இன்டு கிராப் லேண்ட். ஓகேங்களா, வனங்களை விளை நிலங்களாக மாற்றுறோம் வேளாண்மைக்காக. அடுத்தது ஆர்கிட் லேண்ட். ஆர்கிட் லேண்டுங்கிறது பழத்தோட்டம். நோட் பண்ணிங்க, ஆர்கிட் லேண்டுங்கிறது பழத்தோட்டம். அப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன்,
அர்பன் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் என்னது எஸ்டேட்ஸாக மாற்றுறோம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் என்னது டிரான்சிட் சிஸ்டம் ரிசல்டட் இன் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்டராக்ஷன் அமாங் த ஸ்பீசிஸ். இப்படி நீங்கள் அந்த காடுகளை அழிக்கும்பொழுது இதுக்காக நம்ம அழிக்கும்பொழுது என்ன ஆகுது, அந்த காடுகளே சார்ந்து இருக்கக்கூடிய சிற்றினம் அழிக்கப்படுது. அதாவது ஃபுட் செயின் ரொம்ப பாதிக்கப்படுது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் இன் என்னது கிளியர்டு ரீஜன் அண்ட் இன்ஹிலேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் என்னது ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ் ஹேபிடேட். அதனால் அந்த ஸ்பீசிஸ் என்னது எண்டமிக் அப்படின்னா அழிவை நோக்கி போயிடுது. எண்டமிக், எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சது, எண்டமிக் அப்படின்னா எண்டமிக்னா அழிவு. ஸோ டிக்ரீஸ்டு பயோடைவர்சிட்டி இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்ட். அதனால் என்ன செய்யுது, அந்த துண்டாடப்பட்ட நிலப்பகுதிகளை பயோடைவர்சிட்டி குறையுது. ஸோ அனிமல் ரிக்கார்ட் லார்ஜ் என்னது டெரிட்டோரிஸ் சச்சஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் ஆர் சிவியர்லி அஃபெக்டட். சில அனிமல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழணும்னா அதிக அளவு நிலப்பரப்பு தேவை. அதே மாதிரி இருக்கக்கூடிய பாலூட்டிகள், பறவைகள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. சிவியர்லி அஃபெக்டட். இந்த எலஃபண்ட் என்னது காரிடார்ஸ்னால் இந்த யானைகள் வந்து வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க, மைக்ரேஷன். காரிடார்ஸ் அண்ட் என்னது மைக்ரேட்டரி ரூட் ஆர் ஹைலி வல்னரபுள். அதாவது இந்த யானைகள் அப்படிங்கிறது மாறாமல் அப்படியே உள்ள அனிமல்ஸ், காட்டில் இருக்கக்கூடியது. அது வருடம் அதனுடைய குட்டி இனங்களை அழைச்சிக்கிட்டு மைக்ரேட்டரி போகும். அது ஒரு ஏரியா செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏரியாவில் கோடை காலமானாலும் உங்களுக்கு வந்து அதிக அளவில் உணவுகள் கிடைக்கும், அதிக அளவில் தண்ணி கிடைக்கும். அப்போ அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் போகும். நம்மளால் என்ன பண்ணிடுறான், அது போகிற வழியில் வீட்டை கட்டிடுறான். அது போகிற வழியில் யாரும் அந்த வீடை கட்டினதை பார்த்து அது ஒரு எட்டி பார்த்துட்டு போகுது, அது உடச்சிட்டு போயிடுது. சரிங்களா? நம்ம தான் அதோட இடத்துல போய் என்ன செஞ்சிடலாம், வீட்டை கட்டி விட்டு யானை வந்து இடிச்சிட்டுங்கிறோம். யானை வந்து இடிக்கல, நீ போய் அங்கே வீட்டை கட்டிட்டு அதோட இதில் பண்ணும்போது அது டிஸ்டர்ப் பண்ணுவோம் நம்மளை. ஸோ டிவிலிங் ஆஃப் மெனி என்னது வெல் நோன் பேர்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச பல்வேறு இனங்கள் வந்து அடிச்சிருச்சு. எஸ்பெஷலி ஸ்பாரோங்கிறது சிட்டுக்குருவி. இப்போ அதை நம்ம பார்க்க முடியுதுன்னா ரொம்ப ரேர். ஓகேங்களா? அதாவது டிவிலிங்னா குறையுதுன்னு அர்த்தம். அண்ட் அனிமல் கேன் ஆட்டிபியூட்ஸ் டு திஸ், அனிமல்ஸும் இதனால் அழிக்கப்படுது. நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான்லாம் உங்கள் ஏஜில் இருக்கும்போது, இல்லாட்டி ஒரு 4th 5th இதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு 6th 7th இதில் மாதிரிலாம் இருக்கும் பொழுது நிறைய நம்ம பேடி ஃபீல்டு இருக்கும், நிறைய ஃபீல்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் முடிஞ்ச கையோட ஆளுக்கு ஒரு வரப்பு, அந்த வயலினுடைய வரப்பில் உட்காந்து தட்டுறது. ஏன்னா ஒரு 100கணக்கான வந்து ஸ்பேரோ வந்து வயலில் உட்காந்துன்னா நெல்களை என்ன செஞ்சிடும், தின்னுட்டு போயிடும். அந்த ஏரியா அப்படியே வந்து இதாக மாறிடும். அந்த அளவில் இருந்த ஸ்பேரோ, நம்ம விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்பேரோ என்னாச்சு, நம்ம யூஸ் பண்ணுற அந்த டவர், ஓகேங்களா, செல்ஃபோன் டவர்னால இப்போ நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அதான் கேட்டிருக்காங்க, வேர் ஆர் ஸ்பேரோஸ். சிட்டுக்குருவிகளை தேடுவோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஸ்பேரோஸ் ஆர் கோயிங் எக்ஸ்டிங்க்ட் பிகாஸ் ஆஃப் என்னது மைண்ட்லெஸ் என்னது அர்பனைசேஷன். அதாவது வரையறையற்ற நகரமாதலின் காரணமாக சிட்டுக்குருவிகளுடைய இனம் என்னது அழிவை நோக்கி செல்கிறதுங்கிறாங்க. தே ஆர் என்னது லூசிங் நாட் ஜஸ்ட் த நேச்சுரல் ஹேபிடேட், அதோடைய இயற்கையான வாழிடத்தை மட்டும் அழிக்கலை, பட் ஆல்சோ த எசென்ஷியல் ஹியூமன் டச், மனிதனுடன் இருந்த தொடர்பையும் அந்த குருவிகள் இழக்குது. தி நீட் அண்டு த்ரிவ் அப்பான். ஓகேங்களா? என்ன கொடுக்குறாங்க, இக்குருவிகள் தங்களின் இயற்கை வாழிடங்களை மட்டும் தொலைக்கவில்லை, தன் தேவைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சார்ந்திருக்க வேண்டிய மனிதனுடனான உறவையும் இழக்கிறது. ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பேரோ என்ன செய்யுது, இஸ் டிவெல்டிங் டியூ டு த யூஸ் ஆஃப் பேக்கடு ஃபுட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, அதாவது அடைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே இப்போ தானே கிடைக்கிது. குழம்புலேருந்து, மீன் குழம்புலேருந்து, வத்த குழம்புலேருந்து, ரசத்துலேருந்து எல்லாம் அடைக்கப்பட்டதெல்லாம் கிடைக்கிது. அன்னைக்கு புதுசாக செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இந்த பேக்கட் ஃபுட்டில் என்ன இருக்கும் நல்லாவே யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு குழம்பு வச்சோம்னா ஒரு நாள் இருக்கும், அதை நம்ம ஹீட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த பேக்கட் ஃபுட்டில் ஹீட் பண்ணிகிட்டா இருக்காங்க கடையில், அது 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குது கெடாமல். அப்போ என்ன அதில் சேர்ப்பாங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸு சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து என்ன செய்யும், அந்த உணவு கெடாமல் வச்சுருக்கோம். அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன செய்யுது, நம்ம உடலுக்குள்ளே போகுது. அப்போ அது என்ன செய்யும், நம்மளுடைய தசை பகுதியில் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போய் படிஞ்சிடும். அது கெமிக்கல் தானே, மேபி அது என்னவாக இருக்கலாம், கார்சினோஜெனிக்காக இருக்கலாம், கேன்சரை காஸ் பண்ணலாம்.
அப்போ பேக்கடு ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அது நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், இன்செக்டிசைட்ஸ் இருக்கும். இதெல்லாமே இந்த ஸ்பேரோ அழிவதற்கான காரணம் பேக்கடு ஃபுட்டு, இன்செக்டிசைடு, இந்த அது ஃபார்மிங் அண்டு சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல். மனிதனுடைய வாழ்வா முறை மாறுறதுனால இட் மேக்ஸ் பாஸ் கேச்சர் ஆர்கிடெக்சர் ரிசல்ட்டிங் இன் த இன்அடிக்வேட் அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் த பேர்டு. அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா ஓட்டு வீடாக இருக்கும். அந்த ஓட்டு வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய தூண்கள் இருக்கும். அந்த தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து முட்டையிடும், சில பறவைகள் வந்து கூடு கட்டும், இப்படிலாம் இருந்தது. இப்போ என்னாச்சு, மேட்ச் பாக்ஸ் மாதிரி வீடு கட்டிடுறோம், எந்த ஒரு பொந்து சந்து வைக்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ அது எங்கே போய் உயிர் வாழும்? மரத்தை அடிச்சிட்டு வீடு கட்டினீங்க. வீடுங்கிறது அந்த குருவிகள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி கட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு பொந்து சந்து எதையும் இல்லாமல் நம்ம கட்டும் பொழுது அந்த உயிரினங்கள் எங்கே போய் உயிர் வாழும்? இதனால் அழிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க. ஸோ இன்அடிக்வேட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் த பேர்ட். அதனால் உணவும் கிடையாது, தங்கிறதுக்கு இடையும் கிடையாது. ஸோ அன்லைக் பிஜிஎன் தட் கேன் மேக் என்னது நெஸ்ட் ஆன் லெட்ஜஸ், ஸ்பாரோ நீட் கேவிட்டி டு பில்டு த நெஸ்ட்டு. அதாவது சிட்டுக்குருவிகள் வீடு கட்டணுன்னா என்ன தேவைன்னா கேவிட்டிஸ், ஒரு குழி மாதிரி பள்ளம் மாதிரி தேவை. பிஜிஎன் புறாக்கள் இது கட்டணும்னா நெஸ்ட் ஆஃப் த என்னது லெட்ஜஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோர் மற்றும் சன்னல் இடுக்குகளில் கூட்டினை அமைக்கும் புறாக்கள் போல இல்லாமல் சிட்டுக்குருவிகளுக்கு தங்கள் கூட்டினை கட்ட பொந்துகள் தேவைப்படுதுங்கிறாங்க. நவீன கட்டுமானங்களில் பொந்துகளுக்கான வாய்ப்புகள் இல்லாதிருப்பதால் சிட்டுக்குருவிகள் கூட்டிற்கான இடமின்றி தவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், அந்த ஹேங்கிங் மாதிரி. முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா பாம் ட்ரீ இருக்குல்ல, பனைமரம், அந்த பனைமரத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய கூடுகள் இருக்கும், சிட்டுக்குருவிகள் கூடுகள். அது டிஃப்ரெண்ட் இதில் கட்டுறோம். நம்ம எப்படி வீடுலாம் வாசல்லாம் எப்படி வச்சு கட்டுறோம் அதே மாதிரி அது வந்து பார்த்தோன்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக வீடு இது மாதிரி இருக்கும், ஒன்று வந்து பார்த்தோன்னா அடியில் வந்து பாதியில் வெளியில் வாசல் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் எப்படி செய்யுதுன்னே தெரியாது, அந்த அறிவு அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ சிட்டுக்குருவிகள் இல்லாததுனால அது வாழ்வதற்கு இடமின்றி என்ன செய்ய அழிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மிகை பயன்பாடு, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிகை பயன்பாடு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, வி டிபெண்ட் ஆன் நேச்சர் ஃபார் அவர் பேசிக் நீட். எதுக்காக நம்ம இயற்கையை சார்ந்திருக்கோம்? உணவு அண்டு என்னது உறைவிடம், ரெண்டுக்காக தான் சார்ந்திருக்கோம். ஹவவர் when need became greed, இது இருக்கு பாருங்க, தேவை, கிரீட்னா பேராசை, நீடுனா தேவை பேராசையாக மாறும் பொழுது இட் லீட் டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அழிச்சிடறான் பேராசையின் காரணமாக. எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எ ஸ்பீசிஸ் ரெடியூசஸ் த சைஸ் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ் குறைஞ்சிருது டு சச் எ லெவல் தட் இட் பிகேம் என்னது வல்னரபிள் டு த எக்ஸ்டிங்ஷன். அதனால் அந்த உயிரினங்கள் அழிக்கப்பட்டு தீவிரமாக அழிக்கப்படுதுங்கிறாங்க. ஓகேங்களா? வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன், அழிவு நீக்கி போகுது. இங்கே கவனிங்க, டோடோ அப்படின்னு ஒரு பேர்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் பிஜிஎன். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம்ல அதே மாதிரி முன்னாடி பறவைகளெல்லாம் பறந்துருக்காங்க. அப்புறம் ஸ்டெல்லர் சீஹவ், கடல் பசு, இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் எக்ஸ்டிங்ஷன் இந்த லாஸ்ட் என்னது, இதெல்லாம் எப்போ அழிஞ்சு போயிருக்கு? 200 300 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ஹியூமன். மனிதனுடைய அதிக பயன்பாட்டின் காரணமாக இதை அடித்து சாப்பிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஓவர் ஃபிஷிங், அதிக அளவு மீன் பிடிக்கிறதுனால என்ன ஆகும்? டியூ டு பாப்புலேஷன் ப்ரெஷர் லீட்ஸ் டு த மெனி என்னது மெரைன் ஃபிஷ் பாப்புலேஷன் டெக்ளைனிங் அரௌண்ட் த வேர்ல்ட். சில ஸ்பீசிஸ் தான் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சுக்கிறான். நமக்கு தெரியறதே வந்து பார்த்தோன்னா ஒரு 200-300 அடி ஆழம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம போய் இன்னும் ரிசர்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீசிஸ்லாம் இருக்குது. ஆனால் மேலே உள்ளதுலேயே நிறைய ஸ்பீசிஸ் என்ன செஞ்சிடுது, அதோடைய ரீப்ரொடக்ஷனை விட அதை நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ணுறது அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டெக்ளைனிங் அரௌண்ட் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் இன்வேஷன். தமிழ் எழுதிங்க, அயல்நாட்டு இனங்களின் உள்ளேற்றம். இப்போ எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் உள்ள ஸ்பீசிஸ் இல்லாமல் வெளியிலேருந்து, அதர் கண்ட்ரிலேருந்து,
அதான் நான் நேட்டிவ், ஏலியன்னா அதர் கண்ட்ரி. ஓகேங்களா. ஆர் ஆர்கானிசம் ஆஃபன் இன்ட்ரோடியூஸ்டு அன்இன்டென்ஷனலி, தேவையில்லாமல். ஆர் டெலிபரேட்லி. டெலிபரேட்லி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலாகவோ இல்லை வேண்டுமென்றோ, அதான் டெலிபரேட்ல வேண்டுமென்றோ. எதற்காக? ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், வியாபார நோக்கத்திற்காக த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் அண்ட் அதர் யூசஸ்க்காக உள்ளே வந்து விட்டுறோம் அந்த ஏலியன் ஸ்பீசிஸை. தி ஆஃபன் பிகேம் இன்னவேசிவ். ஓகேங்களா. இன்னவேசிவ் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வந்து ஊடுருவி அது என்ன செய்யுது? டிரைவ் எவே த லோக்கல் ஸ்பீசிஸ், உள்ளூர் இனங்களை வெளியேற்றுது. எவே த லோக்கல் ஸ்பீசிஸ் அண்ட் இட் இஸ் கன்சிடர் அஸ் த செகண்ட் மேஜர், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்னது காசஸ் ஃபார் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸோ எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் ஹேவ் ப்ரூவ்டு ஹார்ம்ஃபுல் டு போத் அக்வாட்டிக், இன்னொன்று என்னது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸுங்கிறது தரை வாழிடமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் வாழிடமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்துது சார் அப்படிங்கிறாங்க. இதை கவனிங்களா. இப்போ தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திலோப்பியா ஃபிஷ்ஷு, ஜிலேபி கண்டன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இந்த சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியோகுராம்பிஸ் மூசாம்பிகஸ். ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னது? ஒரியோகுராம்பிஸ் மூசாம்பிகஸ். இன்ட்ரோடியூஸ்டு ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் என்னது சவுத் ஆஃப்ரிக்கா. சைனான்னு சொல்லியிருந்தேன், சைனா கிடையாது, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரையான சவுத் ஆஃப்ரிக்கா, தென் அமெரிக்காவிலேருந்து 1952 அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இட் இஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டி இன்டூ எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாஸ் ஐலாண்ட் வாட்டர்ஸில் கொண்டு விடுறாங்க. பிகேம் இன்னவேசிவ் டியூ டு விச் த நேட்டிவ் ஸ்பீசிஸ் சச்சஸ் என்னது பொன்டியஸ் டிபியூஸ், லேபியோ கொன்டியஸ் ஃபேஸ் டு லோக்கல் எக்ஸ்டிங். அங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் மீன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அங்கே வந்து ஜிலேபி கண்டை மட்டும் தான் இருக்காப்புல. அதே போல் பாருங்கள், அமேசான் சைல்ஃபின், அது வந்து ஒரு கேட்ஃபிஷ், கெளுத்தி மீன், இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெஸ்ட்ராயிங் த ஃபிஷ் பாப்புலேஷன் இன் த வெட்லேண்ட் ஆஃப் என்னது கொல்கட்டா. கொல்கட்டாவில் இருக்கிற ஈரப்பதமான இருக்கிற மீன்களை இந்த அமேசான் சைல்ஃபின் கேட்ஃபிஷ் அழிச்சிடுது. The interaction of the Nile perch, a predatory fish to Lake Victoria in East Africa, lead to extinction of the ecologically unique assemblage of more than 200 natural species என்னது கிளிச்சட் ஃபிஷ் in the lake. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைல்பெர்க் என்ற என்னது கொன்றுண்ணி, நைல்பெர்க் என்ற ஒரு பிரிடேட்டார், அதாவது கொன்றுண்ணி மீனை தெற்கு ஆப்பிரிக்காவில் விக்டோரியா ஏரியில் அறிமுகப்படுத்தியதன் விளைவாக சுற்றுச்சூழல் தனித்துவம் வாய்ந்த இயற்கையான 200க்கும் மேற்பட்ட சில சிச்சிலேட் மீன் அழிந்துவிட்டது. சிச்சிலேட் மீன்லாம் அழிஞ்சுவிட்டது. சிச்சிலேட் ஃபிஷ் இஸ் லேக் டை. எதனால்? லேக் விக்டோரியாவில் என்ன இது போட்டாங்க? ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா லீட் டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த யூனிக் அசம்பிளேஜ் மோர் தென் 20 ஸ்பீசிஸ். ஓகேங்களா. அந்த மீனோட இது தெரியணும் உங்களுக்கு. நைல் பெர்ச்சி, நைல் பெர்ச், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நைல் பெர்ச் இஸ் எ பிரிடேட்டரி ஃபிஷ், வேட்டையாடக்கூடிய ஒரு மீன். எங்கே கொண்டு விட்டாங்க? லேக் விக்டோரியா, அது எங்கே இருக்குது? ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. லீட் டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஈக்காலஜிக்கலி யூனிக் அசம்பிளேஜ் ஆஃப் 200 நேச்சுரல் ஸ்பீசிஸ் ஆஃப் சில்ச்சீடு ஃபிஷ்ஷோட இது அழிச்சிடுச்சு ஏரியில். அப்படின்னா பார்த்துங்க, இதெல்லாம் விடக்கூடாது ஏலியன் ஸ்பீசிஸ். இன்னொன்று ஆஃப்ரிக்கன் ஆப்பிள் ஸ்னேல், ஆப்பிரிக்காவில் காணக்கூடிய நத்தை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்காண்டினா ஃபுலிகா இஸ் த மோஸ்ட் இன்னவேசிவ் அமாங் த ஆல் ஏலியன் ஃபானா இன் இந்தியா. ஸோ திஸ் மொலஸ் வாஸ் த என்னது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் த, எங்கே அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்தமான் அந்த நிக்கோபார் ஐலாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நவ் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் நவ் ஃபவுண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் த்ரெட்டன்ஸ் த ஹேபிடேட் ஃபார் செவரல் நேட்டிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து அயல் இனங்களை விட ஆப்பிரிக்க ஆப்பிள் நத்தை மிக அதிகமாக ஆக்கிரமித்துள்ளது. முதல்ல இது எங்கே கொண்டாந்து விற்றாங்க? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் காணப்பட்ட இந்த மெல்லுடலே தற்போது நாடெங்கிலும் பரவி பல உள்நாட்டு என்ன செய்வது உயிரினங்களின் வாழினங்களை அச்சுறுத்துகிறது. மேலும் இவை காய்கறி பயிர்களை தாக்கும் தீங்குயிரிகளாக மாறி வருகின்றன. மோரோவர் பிகமிங் என்னது விசியஸ் பெஸ்ட் இன் த வெஜிடபிள் ஃபார்ம்ஸ். ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு, அது அந்தமான் நிக்கோபாரில் விட்டுருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக பரவி இதாகிடுச்சு. அடுத்தது வந்து பாருங்கள்,
வெளியூர் மண்புழு இனங்கள் எக்ஸோட்டிக் எர்த்வாம் கம்பீட் ஃபார் ஃபுட்டு வித் நேட்டிவ் வெரைட்டிஸ். உள்ளூரில் இருக்கக்கூடிய எர்த்வாமோட போட்டி போடுது. ஓகேங்களா. அண்டு டெப்ளீட் தர் பாப்புலேஷன். அதனால் உங்களுக்கு எது அழிக்கப்படுது? உள்ளூரில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள் அழிக்கப்படுது இந்த சாயிலில். அடுத்தது பப்பாயா மீலிபக். ஓகேங்களா. பப்பாயா மீலிபக் அதாவது என்ன கொடுக்காங்க அப்படின்னா, மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவை வாழிடமாக கொண்ட பப்பாளி மாவு பூச்சியான என்னது பாராகக்ஸ் மார்ஜினேட்டஸ் இந்தியாவில் அசாம் மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் பப்பாளி பயிர்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திய நம்பகத்தன்மை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பக் அதான் வந்து பார்த்தா பாராகஸ் மார்ஜினாட்டஸ் இஸ் த நேட்டிவ். எது மெக்சிகோ. இன்னொன்று என்னதாண்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. இஸ் பிலீவ்டு டு ஹாவ் டெஸ்ட்ராய்டு ஹியூஜ் கிராப் ஆஃப் பப்பாயா இன் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் உள்ள அந்த பப்பாளி மரத்தையே போட்டு தள்ளிட்டு. அது மட்டும் இல்லை, அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான பப்பாளி மரம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளோபல் கிளைமேட் சேஞ்ச். தமிழ் எழுதிங்க. உலகளாவிய தட்பவெப்பநிலை மாற்றம். உலகளாவிய தட்பவெப்பநிலை மாற்றம். இது என்ன சார் மெயினாக இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கவனிங்க. குளோபல் கிளைமேட் சேஞ்சஸ் அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதல், இது மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு டெக்ளைன் கிளைமேட். அதனால கிளைமேட் சேஞ்ச் வரதுக்கு இது முக்கியமான காரணங்கிறாங்க. ஏ மேஜர் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. அப்போ உயிரியல் பல்லுயிர்மை அழிவதற்கு முக்கிய காரணம் இண்டஸ்ட்ரியலைசேஷன். எனர்ஜி டிரைவன் அவர் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஆற்றில் எங்கேருந்து பெறணும்? தொழிற்சாலையிலேருந்து பெறணும். விச் ப்ரொவைடட் பை பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். அந்த தொழிற்சாலையில் நம்ம எனர்ஜி பெறும்போது அது அங்கே என்னத்தை எரிக்கிறோம்? இது பார்த்தீங்கன்னா அது ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது பெட்ரோல், டீசல், நிலக்கரி எல்லாமே ஃபாசில் ஃபியூல்ஸ் தான், புதைப்படிவ எரிபொருட்கள். ஸோ திஸ் இன்க்ரீஸ் த எமிஷன். அதை எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் லீடிங் டு த கிளைமேட் சேஞ்ச். அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது. டியூ டு லார்ஜ் ஸ்கேல் டிஃபாரஸ்டேஷன். காடுகள் அதிக அளவில் அழிக்கும் பொழுதும், அதனால் காடுகள் அழிக்கிறதுனால அந்த பிளான்ட்டு தானே என்னத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு CO2, அங்கே CO2 அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிளான்ட் இல்லை. அதனால் என்ன ஆகுது? எமிட்டட் CO2 cannot be absorbed by fully and it is concentration in the air என்னது increases. அதனால் நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீசஸ் லேண்ட் அண்டு ஓஷன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அது ப்ரிசிபிடேஷனாக மழைப்பொழிவை மாற்றி அமைக்குது, மழைப்பொழிவு பேட்டர்னை மாற்றுது. அண்ட் ரைஸ் த சீ லெவல். கடலினுடைய மட்டம் உயர்த்தப்படுது. திஸ் இன் டர்ன் ரிசல்ட் இன் த மெல்டிங் ஆஃப் கிளாசியஸ். ஏன் கடல் மட்டம் உயருது? துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி கடலில் கலப்பதனால உங்களுக்கு கடலினுடைய வாட்டர் மட்டம் உயருது. அதனால் கடலினுடைய மட்டத்துக்கு தாழ்வாக உள்ள நிலப்பரப்புகள்லாம் கடல் நீரால் சூழப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வாட்டர் என்னது இன்டென்டேஷன். தண்ணி வந்து உள்ளே வந்துடுது. லெஸ் என்னது ப்ரிடிக்டபிலிட்டி ஆஃப் த வெதர் பேட்டர்ன். இதான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. வானிலை ஆய்வை சரியாக கவனிக்க முடியாது. அது கவனிக்காதான் இப்போ வந்து அவேர்னஸ் கொடுக்காம தான் நிறைய மழை பெஞ்சது இப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். மழைன்னா மழையாக இருக்கும், வெயில்னா வெயிலாகவே இருக்கும். அவுட் பிரேக் ஆஃப் என்னது ஸ்குவாலர் டிசீசஸ். எளிதில் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக பரவும். அதான் பரவிட்டு இருக்கே ஒமைக்ரான், அதுக்கு முன்னாடி டெல்டா, ஒமைக்ரான், அப்புறம் 2 சேர்ந்து ஒன்று வந்து ஒரு சொலைக்ரான் இது ஒன்று வந்துட்டுருக்கு. கோல்டு இருக்குது ப்ளஸ் இது மாதிரி நிறைய இது ஸ்ட்ரெயின் வந்து வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா தெரியுது. உலகம் வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு ரீசன் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னா இட் லீட்ஸ் டு த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குளோப். பூமியை அழிவதற்கான நிலைகள் தான் எல்லாமே அழிவை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதான். ஸோ என்னது மைக்ரேஷன் ஆஃப் த அனிமல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். லாஸ் ஆஃப் ட்ரீஸ் என்னது இந்த ஃபாரஸ்ட், காடுகளில் மரங்கள் இல்லாமல் போயிடும். Thus climate change in an imminent danger to the existing biodiversity. இப்போ இருக்கக்கூடிய உயிரியல் பல்வகைத்தன்மைக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ ஹியூமன் பயோடைவர்சிட்டி, இன்னொன்று என்னது கிளைமேட்டு, இங்கே கீழே வந்து பார்த்தா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதோட அஃபெக்ஷனும் பாதிப்பும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அதாவது ஷிஃப்டிங் ஆர் ஜம்ப் கல்டிவேஷன், அதாவது ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர், தமிழில் இருக்க இடமாறும் வேளாண்மை, பிராக்கெட்டில் உடைத்து எரித்தல் வேளாண்மை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் என்னது, பிளாட் ஆஃப் நேச்சுரல் ட்ரீ வெஜிடேஷன் ஆர் burnt away அண்ட் கிளியர்டு பேச்சஸ் ஆர் ஃபார்ம்டு 2 to 3 சீசன். 2-3 பருவங்களுக்கு அந்த காடுகளெல்லாம் அங்கே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஆஃப்டர் விச் த ஃபெர்டிலிட்டி ரெடியூசஸ் டு பாயிண்ட் வேர் கிராப் ப்ரொடக்ஷன் இஸ் என்னது நோ லாங்கர் ப்ராஃபிட்டபிள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இயற்கையான என்னது மரங்களை கொண்ட வளங்களை எரித்து சுத்தம் செய்து 2-3 பருவத்துக்கு என்ன செய்கிறோம், பயிர் சாகுபடி செய்த பின் மண் வளம் குறைந்து இனி பயிர் உற்பத்தி என்னது, பயிர் உற்பத்தியில் அதிக லாபம் ஈட்ட முடியாத நிலை வந்தவுடன் அந்த விளைநிலங்களை விட்டுவிட்டு என்ன செய்கிறோம், வேறு பகுதிகளை இடம்பெயர்ந்து அங்கு என்னது புதிய இடத்தை தேர்வு செய்து மீண்டும் பயிர் உற்பத்திக்கு என்ன செய்கிறோம், மரங்களை வெட்டி எரித்து நிலத்தை தயார்படுத்துவர். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த கல்டிவேஷன். ஓகேங்களா. திஸ் ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் என்னது ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியாவில் இது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கவனிங்க. இதுவே இடமாறும்னு சொல்கிறாங்க, இடமாறும் வேளாண்மை. இம்முறை வடகிழக்கு என்னது இந்திய பகுதிகள் நடைமுறையில் உள்ளதுங்கிறாங்க. இவ்வாறு பெரிய வனப்பரப்பு எரிக்கப்படுவதால் அங்கே ஒரு ஃபாரஸ்டோடைய இது என்னது அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது, ரிசல்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர், அதோடைய காட்டினுடைய பரப்பு குறையுது, பொல்யூஷன் வருது, டிஸ்சார்ஜஸ் ஆஃப் என்னது CO2 கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடப்படுது, விச் இன் டென் ஆட்டிபியூட் டு த லாஸ் ஆஃப் ஹேபிடேட், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய இடங்கள் அழிக்கப்படுது. அண்ட் கிளைமேட் சேஞ்ச் விச் இஸ் இம்பேக்ட் ஆன் த ஃபான் டைவர்சிட்டி ஆஃப் த ரீஜன், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சினால் அங்கே உள்ள ஃபானா அப்படின்னா விலங்குகள் அழிக்கப்படுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணை மரபற்று போதல், அதாவது கோ எக்ஸ்டிங்ஷன், இந்த வார்த்தை நமக்கு தெரியணும். ஸோ வாட் யூ மீன் கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா இணை மரபற்று போதெல்லாம் என்ன அப்படின்னு வச்சுக்கலாம். கோ எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் த லாஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த அனதர். அதாவது இணை மரபற்று போதல் என்பதுனா என்ன அப்படின்னா ஒரு இனம் மரபற்று போவதனால் அதை சார்ந்த மற்றொரு இனமும் மரபற்று போதலாகும். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவன் ஏதோ விதத்தில் இறந்து போயிட்டான், நானும் இறந்து போயிடுறேன். இது வந்து நட்புனால. ஆனால் ஒரு ஸ்பீசிஸ் வந்து உணவுக்காகையோ இல்லை ஏதோ ஒரு விதத்துக்காக இன்னொன்று சார்ந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல், அது திடீர்னு இறந்துட்டுன்னு வச்சிங்களா, இது இறந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஆர்கிட் பீஸ், ஆர்கிட் தேனீக்கள், ஃபாரஸ்டி பை என்னது கிராஸ் பாலினேஷன். ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிட் பீஸ் தான் பாலினேஷனே பண்ணுது, வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் வில் ஆட்டோமேட்டிக்கலி காஸ் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த அதர். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ ஆர்கிட் பீ இறந்து போயிட்டுனா அங்கே பாலினேஷன் நடக்காது, பாலினேஷன் நடக்காதுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காதுன்னா அங்கே பிளான்ட்டே இருக்காது. அவ்வளோதான், வெறும் என்ன மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு, மொட்டையாக ஹில்ஸ் மட்டும்தான் இருக்கும், பாறை மட்டும்தான் இருக்கும். அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோ எக்ஸ்டிங்ஷன் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் கால்வேரியா ட்ரீ அண்டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் பேர்ட் ஆஃப் என்னது மருட்டியஸ், என்னது மருட்டியஸ் ஐலாண்ட், ஐலாண்டில் இருக்கக்கூடிய டோடோ பேர்டு. ஓகேங்களா. அதாவது கிளபெரியா டீக்கும் டோடோ பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இனத்தின் அழிவு என்ன செய்யப்படுது அப்படின்னா தானாகவே இன்னொரு இனத்தின் அழிவை தூண்டுகிறது. இதுக்கு மற்றொரு உதாரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவில் அழிந்து போன டோடோ பறவை மற்றும் கால்வாரியா மரத்திற்கு உள்ள தொடர்பு. கால்வாரியா மரம் தன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய டோடோ பறவையை சார்ந்திருக்கு. நல்லா பார்த்துங்க, கால்வாரியா ட்ரீ டிபெண்ட் ஆன் த டோடோ பேர்ட் ஃபார் என்னது கம்ப்ளீஷன் ஆஃப் இட்ஸ் லைஃப் சைக்கிள், அதோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். த mutualistic association is the என்னது tough horny endocarp of the seed Calvaria tree are made up of permeable by the action of large stone in the bird gizzard and digested juice, thereby facilitating easier germination. நல்லா தெரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. என்ன அப்படின்னா கால்வாரியா மரத்தினுடைய விதைகள் மிக கடுமையான கொம்பு போன்ற நீட்சிகளுடைய
எண்டோகார்ப்பை கொண்டு ரொம்ப காடாக இருக்கும் அதோடைய கொட்டை சீடு. இதை டோடோ பறவை உண்டு அரவைப்பையில் உள்ள பெரிய கற்கள் மற்றும் என்னது குடல் சாறுகளின் செயல்பாடுகளாக திறம்பட செரித்து விதைகளை முளைக்கும் திறனை எளிதாக்குகிறது. அது நேராக போய் சாயில போட்டால் முளைக்காது. ஸோ இங்கே என்ன ஆகுது, த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த டோடோ பேர்டு அழிஞ்சதுனால லீடு டு த இமினன்ட் டேஞ்சர் ஆஃப் த கல்வாரியா ட்ரீ கோ எக்ஸ்டிங்ஷன். ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த கல்வாரியா ட்ரீயும் அழிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மாசுபாடு. இதை நம்ம முடிச்சிடலாம் பொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பொல்யூஷன் அப்படிங்கிறது பொல்யூஷன் அண்டு பொல்யூஷன்னா மாசுபாடு, பொல்யூட்டன்ட்னா மாசை ஏற்படுத்தக்கூடியது. பொல்யூட்டன்ஸ்னால் மாசுபடுத்தி, ஓகேங்களா. பொல்யூஷன்னா அதனால் வரக்கூடிய எஃபெக்ட் தான் பொல்யூஷன், மாசுபாடு. மேஜர் காசஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி லாஸ், இது ஒரு முக்கியமான காரணங்கிறாங்க பயோடைவர்சிட்டி லாஸுக்கு. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். பூச்சிக்கொல்லி, ஹெவி மெட்டலு, அப்புறம் என்னது பொல்யூட்டட் த லேண்ட், இதெல்லாமே மண்ணை வந்து என்ன செய்யப்படுது, பொல்யூஷன் ஆகுது. அப்புறம் அந்த கிரவுண்ட் அண்டு சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன் ஆகுது எல்லாமே. ஸோ தேர் இஸ் எ டெண்டன்சி ஆஃப் த பெஸ்டிசைட் பயோமேக்னிஃபிகேஷன். இது நமக்கு தெரியும். பயோமேக்னிஃபிகேஷனுங்கிறது அக்குமுலேஷன் ஆஃப் த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் பயோமேக்னிஃபிகேஷன் விச் ரிசல்ட் இன் த ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ராபிக் லெவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரில் 10 கிராம் இருக்குன்னு வச்சுங்க, அது பிரைமரி கன்சியூமரில் 100 மாறும், செகண்டரி கன்சியூமரில் 1000 மாறும், டெர்ஷியரி கன்சியூமரில் 10,000 மாறும். அப்போ மேலே போக போக டாக்ஸிக்கோட லெவல் அதிகமாகிட்டே போகுது. அதான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. விச் ரிசல்ட் இன் த டிராஸ்டிக் டெக்லைன் இன் த பாப்புலேஷன் ஆஃப் த ஃபிஷ் ஈட்டிங் பேர்டு. அப்போ இப்போ ஃபிஷ்ஷிலேருந்து போகும்போது இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடிய பேர்டு அழிஞ்சு போயிடும். அந்த ஃபல்கான்ஸ் அது அழிஞ்சு போயிடுது. ரன் ஆஃப் ஃப்ரம் ஃபெர்டிலைசர் ரிச் ஃபீல்டு, அதாவது இப்போ வயலில் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிருக்காங்க, அது வெள்ளம் வருது, அது என்ன செய்யும், வழிஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ரன் ஆஃப் வழிஞ்சு ஓடும். காசஸ் த நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் ஆஃப் த வாட்டர் பாடி. அது எங்கே போகும், பள்ளமாக இருக்கக்கூடிய குளம் குட்டை ஏரிக்கு தான் போகும். அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது, நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாகுது. லீடிங் டு த யூட்ராஃபிகேஷன், மிகை ஊட்டம், அதாவது சத்து வந்து அதிகமாகிடுது. அங்கே சத்து அதிகமாகும்போது தேவையில்லாமல் ஆல்கே பங்கை தான் உருவாகும். நெக்ஸ்ட் மெர்க்குரி, ஆர்சனிக், காட்மியம், இன்னொன்று என்ன, அது குரோமியம் பாய்சனிங் ஹெல்ப் டியூ டு த டெப்ளிஷன் ஆஃப் த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் இந்த வல்னரபிள் என்னது ஈகோசிஸ்டம். அதிக அளவில் இந்த மெக்னீசியம், ஆர்சனிக், காட்மியம்லாம் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப் என்னது வல்ச்சர் பாப்புலேஷன்ஸ். கழுகு நம்ம சொல்லுவோம்ல வல்ச்சர், அதாங்க சொல்கிறாங்க. பிணந்தண்ணி கழுகு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் வல்ச்சர், பிணந்தண்ணி கழுகு. ஓகேங்களா. ஸோ வல்ச்சர் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட் டு த என்னது வெட்ரினரி என்னது மெடிசின் என்னது டியக்ளோஃபெனாக். ஓகே, பிணந்தினி கழுகுகள் இறப்பிற்கு கால்நடைகளுக்கு மருந்தாக பயன்படும் டைக்ளோஃபெனாக் மருந்து காரணமாகிறதுங்கிறாங்க. கால்நடைகளுக்கு நம்ம வந்து டைக்ளோஃபெனாக் மருந்தை கொடுக்குறோம். ஆனால் அந்த மாடு செத்ததுக்கு அப்புறம் அந்த டைக்ளோஃபெனாக்கு அதோடைய பாடியில் தான் இருக்குது அந்த மருந்து. அந்த மருந்து வந்து அந்த பிணந்தினி, ஏன்னா மாடு எங்கே செத்து போனாலும் பிணந்தினி கழுகு தானே சாப்பிடுது. அதனால ரெஸ்பான்ஸ் ஃபார் தின்னிங் ஆஃப் த எக்ஷல். அந்த பேர்டு முட்டை போடும்போது ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் அந்த தின்னான முட்டையிலேருந்து அந்த பேர்டோட ஸ்பீசிஸ் வராது. அதனால் அந்த இது வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த வல்ச்சரோட பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சு. எதனால், நீங்கள் மாட்டுக்கு போட்ட என்னது டிக்ளோஃபெனாக் மருந்தால். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அடுத்தது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், தீவிர விவசாயம், இது ஒரு காரணம். ஓகேங்களா. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்க. தீவிர என்னது விவசாயம், தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது கொடுத்து 2 டாபிக் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் என்னது அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ சம்டைம் அட் த காஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட் அண்டு கிராஸ்லேண்ட் அண்டு ஃபாரஸ்ட். நல்லா தெரிஞ்சுங்க. சில சமயங்களில் சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் வனங்கள் ஆகியவற்றின் அழிவில் வேளாண்மை பரவுதுங்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எதனால், இதெல்லாம் அழிக்கப்படுவதனால. ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபியூ ஹை ஈல்டிங் வெரைட்டி, அதிக அளவு அதிக லாபங்களை தரக்கூடிய சில ஈல்டுகளை நம்ம பண்ணுறோம். அஸ் எ ரிசல்ட் தேர் இஸ் எ ரிடக்ஷன் இன் த ஜெனட்டிக் என்னது டைவர்சிட்டி. அதனால் என்ன சொல்கிறாங்க, தீவிர வேளாண்மை ஒரு சில அதிக விளைச்சல் தரும் பயிரினங்களை சார்ந்துள்ளது. இதன் விளைவாக மரபிய பல்வகைத்தன்மை குறையுதுங்கிறாங்க. இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த வல்னரபிலிட்டி ஆஃப் த கிராப் பிளான்ட் இன் சடன் அட்டாக் ஆஃப் த பேத்தோஜன் அல்லது பெஸ்ட். இதனால் பூச்சிகளாலோ
இல்லை பேத்தோஜன்ஸ் டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தால் அந்த தாவரங்கள் தாக்கப்படுது. தேர் இஸ் ஒன்லி ஃபியூ வெரைட்டிஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் பேடி ஸ்டெயின் டுடே டியூ டு யூஸ் ஆஃப் ஹைப்ரிட் வெரைட்டி இன் தமிழ்நாடு. அதான் சொல்லியிருக்காங்க. மேலும் இப்பயிர்கள் பூச்சிகள் மற்றும் நோய்க்குகளின் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகும் ஆபத்து உள்ளதுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கலப்பின நெல் வகைகளை அதிகமாக பயன்படுத்துவதால் பாரம்பரிய நெல் வகைகள் குறைந்து தற்போது ஒரு சில இனங்கள் மட்டுமே இருக்குங்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க, எல்லாம் ஹைப்ரிடாக மாறிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வனவியல். அதாவது தேர் இஸ் எ டெண்டன்சி டு க்ரோ எக்கனாமிக்கலி, அதாவது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களான ட்ரீஸ் லைக் டீக், தேக்கு, சாண்டல்னால் தெரியும் சந்தன மரம், ஓக் அப்படின்னா என்னது, அது ஒரு வகை, சால் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ரிசல்ட்டிங் இன் த லாஸ் ஆஃப் அதர் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். தேக்கு, சந்தனம், ஓக், சால் போன்ற பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் இயல்புக்கு அதிகமாக வனங்களில் வரப்பதன் விளைவாக இயற்கையில் காணப்படுகின்ற பிற மர வகைகள் அழிந்து விடுகின்றனங்கிறாங்க. இது ஒரு ரீசன். இப்போ ஆற்றுப்படுகையில் பாருங்கள், ரிவர் பேங்கில் என்ன இருக்கும், உங்களுக்கு நிறைய தேக்குகள் தான் இருக்கும். மற்ற இனங்கள் அழிக்கப்படுது, வேப்ப மரம் இதெல்லாம். தேக்கு எங்கே இருக்கோ அதை சுற்றி எதுவுமே இருக்காது, தென்னை மரம் கூட அது ஆகாது. அடுத்தது நேச்சுரல் என்னது த்ரெட்ஸ், இயற்கை அச்சுறுத்தல்கள். தீஸ் இன்க்ளூட் த என்னது ஸ்பான்டேனியஸ் ஜங்கிள் ஃபயர், திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் தீப்பற்றிக்கிறது, ஓகேங்களா. ட்ரீ ஃபால், மரம் காற்றுல கீழே விழுது. லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு ஏற்படுது. இன்னொன்று என்னது டிஃபோலியேஷன் பை இன்சைட். டிஃபோலியேஷன் அப்படிங்கிறது வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தால் ஏற்படும் இலையுதிர்கள் போன்றவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லோக்கஸ்னா வெட்டுக்கிளி. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.